आंधी बन के आया हूँ मेरा हौसला भी अय्याश है. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன ஆரம்பமா மக்களமா இருக்கு. இன்னைக்கு ஒரு புது கண்டென்ட் என்னன்னா, துரந்தர் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? ஏன் நான் மட்டும் கடைசியாக தூக்கணும்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் துரந்தர் படத்தை நான் தான் கடைசியாக பார்த்தேன். நான் பார்த்துட்டு துரந்தர் பற்றி ஸ்டோரி போட்டால் இன்னுமாடா அது வைப் பண்ணிட்டு இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் போடுறாங்க. இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது. துரந்தர் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆச்சரியம். ஒரு படம் எப்படி 3.5 மணி நேரமாக போர் அடிக்காமல் இருக்கும்? உண்மையிலேயே படம் போனதே தெரில, சல்லுன்னு போயிடுச்சு. சரி, இப்போ என்னடா தொண உளறிட்டு இருக்க, கண்டென்ட்டுக்குள்ளே வர நீங்கள் சொல்கிற எனக்கு புரியுது. இப்போ துரந்தரோட ஒன்லைன் என்ன? இந்தியாவிலேருந்து ஒரு மிலிட்டரி மேன் பாகிஸ்தானுக்குள்ளே போய் அவர் கொடுத்த மிஷினை முடிக்கிறது, அவ்வளோதானே. இந்த மாதிரி தமிழில் ஏதாச்சும் படம் வந்திருக்கா? ஹீரோ போய் மிஷின் முடிக்கிற மாதிரின்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். படத்தில் இருக்க மற்ற கேரக்டர் ஸ்பையாக இருக்க மாதிரி நிறைய படம் இருக்குது. உதாரணத்துக்கு மதராசியில் எந்த கேரக்டர், கைதியில் எந்த கேரக்டர், ஏன் நம்ம லாரன்ஸ் நடித்த டான் படத்தில் ஹீரோயின்லாம் ஸ்பையாக இருப்பாங்க. இந்த படத்தில் லாரன்ஸுக்கு லாரன்ஸ் மாதிரியே ஒருத்தன் டப் பண்ணியிருக்கான். அந்த வாய்ஸை கேளுங்களேன். மூர்த்தினே, உங்க பொண்ணு ஆமா இப்பதான் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. ராவா லாரன்ஸ் மாதிரி பேச சொன்னா ராவா ரம்மடிச்ச லாரன்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். இருக்கிறேன், எனக்கே அந்த தைரியம் வரல. வரப்போற ஃபிட்டிங் வைக்கிறாளோ இல்லையோ, நீ சூப்பரா ஃபிட்டிங் வச்சுட்டானே. சரி, கண்டென்ட்டுக்கு வருவோம். இந்த மாதிரி மற்ற கேரக்டர் ஸ்பையா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா ஹீரோவே ஸ்பையா போய் மிஷின் முடிக்கிற மாதிரி கொஞ்சம் படம் தான் இருக்கு. அதுல ஒரு 5 படம் எடுத்து வந்திருக்கேன். 5 படம் தானா? சரி பரவாயில்ல கூட அவசரப்படுறீங்க. சரி, ஒரு ஷார்ட் போடுற கண்டென்ட் தான் இருக்கு. அதை நான் என் மூளையை யூஸ் பண்ணி பட்டி டிகிரி பண்ணி லென்த் வீடியோ எடுத்து வந்திருக்கேன். என்கிட்ட இருக்குது 4 வரைக்கும் 1 கிலோ மைதா வந்தா அதை வச்சுட்டு கும்போனத்தை பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். வீடியோக்குள்ள போலாமா? இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் வில்லு. வில்லு படத்தில் விஜய் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒருத்தனை போடுறாரு. அட இவனை போடுறாருன்னு சொன்னேங்க. அவனை போட்டுட்டு ஹீரோயினை லவ் பண்ண போயிடுவாரு. இன்டர்வல் கிட்ட வரும்போது தான் விஜய் ஒரு ஸ்பைன்னு ரிவீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல காமெடி பாட்டு டான்ஸ்னு பண்ணிட்டு செகண்ட் ஹாப்ல ஸ்பைன்னு உடனே நமக்குள்ள ஒரு ஷாக். ஃபர்ஸ்ட் ஹாப்ல காமெடி பண்ணோன்னே ஸ்பைன்றதே மறந்துடுவீங்களே. செகண்ட் நம்ம பார்க்க போகிற படம் பில்லா. மற்ற படத்துலலாம் ஸ்பைனா ஒரு அடியாலாவோ இல்லை ஒரு ஏஜென்ட்டாவோ தான் போவாங்க. ஆனால் பில்லால அஜித் ஒரு டானா ஸ்பையா போவார். அங்கே ஸ்பையா போகிறதுக்கு முன்னாடி பிரபு அஜித்துக்கு பில்லாவா மாறுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. அதெல்லாம் அப்போ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்போ பார்க்கும்போது காமெடியாக தெரியுது. உனக்குள்ள ஒரு குரல் கேட்கும், அது உன் மனசாட்சி, அது சொல்றது மட்டும் கேளு. பல பேர் அது கேட்கறது. ஏன் ஆப்கானிஸ்தான் அப்பாவி மக்கள் சாவறாங்க? எதுக்காக சன்னி லியோன் இந்த ஃபீல்டுக்கு வந்துச்சு? பில்கேட்ஸ் எப்படி பணக்காரானா? ஸ்ரீராஜ் எப்படி ஐபோன் கண்டுபிடிச்சான்? அஜித் போன காரியத்தை நிறைவேற்றலான்னு போகும்போது பிரபு இறந்துருவாரு. அப்ப இருந்து படம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாங்க வில்லுக்கும் பில்லாக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. வில்லாலையும் அஜித் டபுள் ஆக்டிங், வில்லுலையும் விஜய் டபுள் ஆக்டிங். 2 படத்துலயுமே நயன்தாரா தான் ஹீரோயின். 2லையுமே கிளாமர் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். வில்லுல இன்டர்வல் கிட்ட போகும்போது தான் விஜய் ஒரு ஸ்பைனை ரிவீல் பண்ணுவாங்க. வில்லால இன்டர்வல் கிட்ட போகும்போது தான் அஜித் ஸ்பையாவே உள்ள போவாரு. 2 படமும் ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல எடுத்திருப்பாங்க. ஏன் மேடம், அப்படிக்கா கார் சைட்லேயே போயிருக்கலாமே, எதுக்கு அந்த பெரிய ஹீல்ஸை போட்டுக்கிட்டு கார் மேலே ஏறி தாவி குதிச்சுக்கிட்டு தவறி விழுந்துட்டா உங்கள் ஃபேன்ஸ் மனம் புண்படாதா? வில்லு படத்துலையும் இவன் இருப்பான், பில்லா படத்துலையும் இவன் இருப்பான். பில்லால மியூசிக் கூட ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கும். ஆனால் வில்லில் அப்படி இருக்காது. சரி விடுங்க. தேர்டா நம்ம பார்க்க போகிற படம் ஒரு சூர்யா படம், ஆதவன். ஆதவன்லேயும் சூர்யா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சாமியாரை போடுறாரு. சூர்யா அதை எப்படிங்க தண்ணிக்குள்ளேயும் பட்டை அப்படியே இருக்கு, அழிஞ்சு போகலையாங்க. சூர்யா ஜட்ஜை போடுறதுக்கு சிங்கு கட்டப்ல போறாரு. இங்க பாருங்க, சிங்கம் சூர்யா இல்ல, இது சிங்கு சூர்யா. ஜட்ஜை சுடும்போது ஜட்ஜு மிஸ் ஆயிடுவாரு. அப்ப ஜட்ஜை கொல்றதுக்கு வேற பிளான் பண்ணி ஜட்ஜி வீட்லயே ஸ்பையா உள்ள போவாரு. ஆனா கடைசி வரைக்கும் ஜட்ஜை கொல்ல மாட்டாரு, மிஷின் ஃபெயில் ஆயிரும். இந்த கண்டென்ட்டுக்காக ஆதவன் பார்க்கும்போது தான் தெரியுது படத்தோட எண்டிங்ல உதயநிதிலாம் வராரு.
4th நம்ம பார்க்க போகிற படம் வடச்சென்னை. வடச்சென்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்லுவேன். வடச்சென்னையில் குணாக்காக ஜெயிலுக்கு ஸ்பையாக உள்ளே போவார் தனுஷ். செந்திலுக்கு தரமான ஸ்கெட்சை போட்டு தூக்கிடுவார். தனுஷ் இருக்க சைஸுக்கு எப்படி செந்தில் தூக்குவார்? சரி, கட்டையை வச்சு குத்திடுவார். இவர் ஸ்பையாக தான் இருக்கிறாருன்னு நமக்கு செகண்ட் ஹாஃபில் தான் ரிவீல் ஆகும். தனுஷோட பெஸ்ட் மூவினே சொல்லலாம். வெற்றிமாறனுக்கும் பெஸ்ட் மூவி தான், ஆண்ட்ரியாவுக்கும் பெஸ்ட் மூவி தான், எல்லாருக்குமே பெஸ்ட் மூவி தான். ஐயோ, கண்டக்ட் ஒப்பேத்துறதுக்காண்டி என்னத்தையாவது சொல்லி டைம் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. 5வது நம்ம பார்க்க போகிறது விஸ்வரூபம். இதுதான் துரந்தர் அளவுக்கு ஒரு ஈக்குவலான ஸ்பை மூவி. துரந்தரில் ரஹ்மான் டக்கெட்டை கொள்கிற மிஷினுக்கு தான் போவார். ஆனால் விஸ்வரூபமில் கமல் ஒசாமா பின் லேடனே காட்டி கொடுப்பாரு. கமல் எந்த அளவுக்கு ஒரு நுட்பவாதின்னு இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 3 தடவை பார்த்தா தான் இந்த படமே புரியும். ரைமிங்காக இருக்குல்ல. மார்க்கபந்து முதல் சந்தை. கமல் வந்து ஆப்கானிஸ்தானில் ஸ்பையா உமர் கீழே ஒரு ஜிகாதியாக போய் சேருவார். அங்கே இருக்க அமெரிக்கன் கைதிகள் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்க போவார். இப்போ ஒசாமா பின் லேடன் வருவார், ஆனால் தப்பிச்சிருவார். அதுக்கப்புறம் கமல் வந்துருவார். விஸ்வரூபமும் துறந்துற அளவுக்கு ஒரு பெரிய படம் தான், ஆனால் தமிழில் விஸ்வரூபமுக்கு 28 கட் கொடுத்துருக்கு சென்சார்ல இருந்து. அதனால தான் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ஐடியாவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்ல சொன்னது தான், ஆனால் அவர் ஒரு மாதிரி சொன்னார், நான் ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன். வீடியோ வேற வியூஸே போக மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கூச்சப்படாமல் கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை மகிழ்விக்கும் மை பெர்ஸ்பெக்டிவ் அட்மின். அடுத்த வீடியோ பொங்கல் வீடியோவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது.